ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம். பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் 27/12/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க ஒன்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானலையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்தவாரத்திலே எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இறை வணக்கம், ஐயப்பனுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணுவுடைய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் மட்டும்தான். எந்த சுபகாரியங்களும் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது. திருமணம் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. இது பொதுவாக இந்த மார்கழி மாதத்திலே செய்ய மாட்டார்கள். ஏனைய மாதங்களும் சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. அது நிவர்த்தியாகாது. இப்பொழுது ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளிலே கொழும்பு தலைநகரிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் 45வது ஆண்டாக நடைபெறுகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இந்த யாக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 4வது நாளாகவும் விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் பஞ்சமுக அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தினமும் அங்கே பூஜை வழிபாடுகளிலே மலையாள தாந்திரீக முறைப்படி பூஜைகள் நடைபெற்று அஷ்டபலி பூஜைகளோடு மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் தங்கள் பெயரிலே குடும்ப பெயரிலே பூர்ணாகுதி தட்டுகள் எடுத்து வலமாக வந்து அக்னியிலே ஆகுதி கொடுக்கின்ற சிறப்பான நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த 9 நாளுக்கு மட்டும்தான். இன்று 5வது நாள். அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2026 வரையிலே இந்த யாகம் நடைபெறும். அன்று பூர்த்தி. நாளைய தினம் சுவாமி ஐயப்பனுடைய 45வது ஆண்டு பால் குடபவனி பால் காவடி பெருவிழா. மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் பால்குடம் சுமந்து வந்து பட்டத்து யானை முன்னே செல்ல நாதஸ்வர தவில் கலைஞர்கள் மங்கள இசை மாறி பொழிய மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை ஒலிக்க ஐயப்பன் சர்வ அலங்கார பூஷிதராக பலம் வந்து விசேஷ திரவிய அபிஷேகம் அன்று நடைபெறுகின்ற அபிஷேகம் ஒரு அற்புதமானது. பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். அதில் 64 வகையான உபச்சாரங்கள், நிறைய அனைத்து திரவியங்களும் அங்கே சாத்தப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒவ்வொரு பட்டு சாத்தப்பட்டு ஒவ்வொரு பூமாலை சாத்தப்பட்டு ஒவ்வொரு வகையான நிவேத்தியங்கள் நிவேதனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு வகையான தீபங்கள் ஆராதனை செய்யப்பட்டு அந்த ஐயப்பனிலே சாத்தப்படுகின்ற கற்பு வேஷ்டி ஏனைய வேஷ்டிகள் மாலை அணிந்த பழம் சாமிகள்
நாதசுர தவில் கலைஞர்கள், அங்கே நிற்கின்ற ஏனைய குருமார்களுக்கெல்லாம் அந்த ஐயப்பனுக்கு சாத்திய பட்டுகள் அங்கே அவர்களுக்கு சாத்தப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகவும் சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று பகல் பொழுதிலே 11 மணி முதல் அன்னதான பிரபு ஆகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டுத்தெருவில் அமைந்துள்ள கமலாமுடி மண்டபத்திலே இந்த பூஜை வழிபாடுகள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணிக்கு விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாஜனம் சங்கல்பத்தோடு ஆரம்பமாகி 6 மணிக்கு பால்குடம் வீதி வலமாக கமலாமோடி மண்டபத்திலிருந்து ஆரம்பமாகி ஜிந்திப்பட்டி வீதி வழியாக கண்ணார் தெரு, ஆண்டிவால் வீதி, செட்டியார் தெரு, அதேபோல் எம்பட்டா வீதி வழியாக மீண்டும் விவேகானந்தா மேட்டுத்தெரு வழியாக வந்து ஆலயத்தை வந்தடைகின்ற சிறப்போடு கூடிய நிகழ்ச்சி. சகல அடியார்களும் கலந்து பால்குடம் எடுக்க விரும்புகின்றவர்கள் இந்த பால்குடம் பெறுவதற்காக எவருக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அவரவர் வந்து பால்குடங்கள் சுமந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்ற பாக்கியம். மாலை அணிந்த சுவாமிகள் உங்கள் கைகளாலேயே நீங்கள் அந்த ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்ற பாக்கியமும், என் அடியவர்கள் பால்குடம் சுமந்து வந்து கொடுக்கிற பொழுது சிவாச்சாரியர்கள் அபிஷேகம் செய்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடிய நிகழ்விலே அனைவரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.